நட்சத்திரங்களை பார்த்து கைதிட்டுவதற்காக வந்த கூட்டம் மட்டும் இது இல்லை. நான் தொடக்கத்தில் இருந்து ஆச்சரியமாக கண்டுறுகிற ஒரு விஷயம், நீங்கள் பார்க்க வந்ததை விட கேட்க வந்த கூட்டம் அதிகம் என்று நான் நினைக்கிறேன். எல்லோருடைய சொற்பொழிவிலும் ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மையை நீங்கள் மிகவும் நேர்மையாக வரவேற்று பொறுமை காட்டுவீர்கள். பேசப்பட்டவர்களின் சில பேச்சுகள் நிகழ்ந்தாலும் கூட அந்த நீளத்தின் சத்தியம் கருதி நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள். உங்களை நான் பெரிதும் போற்றுகிறேன். இது ஒரு புதிய கலாச்சாரம், இது வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திரையுலகில் ஒரு செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்து வந்த உதயநிதி தமிழ்நாட்டு திரையுலகத்தில் கண்ணியவான் என்று பெயர் வாங்கியிருக்கிறார். இந்த பெயர் நிலைக்க வேண்டும் என்று அந்த தம்பியை நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். செல்வாக்குமிக்க அந்த குடும்பத்தின் உதிரத்தில் கலை ஓடிக்கொண்டிருக்கிறது. கலை என்பதும் மொழி என்பதும் அந்த குடும்பத்தின் மரபு அணுக்கள் வழியாக வருகிறது என்றே நான் கருதுகிறேன். இந்த இளைஞன் நடிகரானதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. இவரை பெற்றெடுத்த தந்தை குறிஞ்சிப்பூவின் கதாநாயகன் தளபதி ஸ்டாலினை பெற்றெடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் காகிதப்பூ நாடகத்தின் கதாநாயகன். தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் பேரடையாளமாக திகழ்கிற ஒரு பெருமகன், வாழும் சரித்திரம். அந்த கலைஞரை பெற்றுக் கொடுத்த பெரியவர் முத்துவேலர் ஒரு இசை புலவர். அவருக்கு மொழியும் தெரியும், இசையும் தெரியும். 4வது தலைமுறையில் ஒரு கலைப்பரப்பில் வந்திருக்கிற உதயநிதியை நான் பெரிதும் போற்றுகிறேன். உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று விழைகிறேன். ரகுநந்தன் நல்ல இசையமைத்திருக்கிறார். இழுப்புக்கு வருகிறார். அழகாக சீனிவாசசாமி கேட்டார். எனக்கு நேரடியாக கேட்க எனக்கு சங்கடம் தான். ஒலிபெருக்கில் கேட்டு விட்டேன். அது என்ன கவிஞரை பச்சை சுத்தம் என்று கேட்டார். நான் யோசித்து பார்த்தேன். சிக்கலான கேள்வி. கிச்சு கிச்சு பெண்ணும் கிறிஸ்தவ பெண்ணே, பச்சை சுத்தம் தர மனம் இல்லையா? கிச்சு கிச்சு என்பதற்கு எதிரையாக பச்சை வந்து விழுந்திருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டு போகலாம். சில கேள்விகள் அபாயமானவை. ரவிவர்மன் எழுதாத கலையோடு ஒரு பாட்டு, வசந்திக்கிற ஒரு சாதாரண படம், ஏழு எடுத்த படம் ஓட பாட்டு இருந்துச்சு. அந்த படத்துல காதலிக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். உன்னை எப்படியெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா, உன்னை எப்படியெல்லாம் நேசிப்பேன் தெரியுமா, மொத்த சினிமாவே விழும். உன்னை எப்படி நேசிக்கிறதா சினிமா. அது சொன்னேன். பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேரை கசங்காமல் அணைப்பேன். என்ன சார் புதுச்சேரை கசங்காமல்? புதுச்சேரை கசங்காமல் அணைப்பதெல்லாம் முதலில் ஒரு அணைப்பாடு கேட்டான். அது உணர்ச்சியற்ற அணைப்பா என்று கேட்டார். உண்மையாவே ஆயிரம் உடனே தமிழ் காப்பாத்துச்சு. உட்காருங்கள். என்ன வரி? பூமாலையே உன்னை மணப்பேன், புதுச்சேரி கசங்காமல் அணைப்பேன். என்ன பொருள்? அந்த நேரத்தில் புடவைக்கு விடுமுறை என்று பொருள். தமிழ் காப்பாற்றியது. ஆனால் அறுவை சீனிவாசசாமி இந்த இடம் நான் பச்சை புத்தம் என்ற வார்த்தையை நான் எதிர்க்காக விடவில்லை, எண்ணியே கிடைத்தேன். பச்சை என்பது இங்கே நிறம் அல்ல, பச்சை என்பது இங்கே குணம். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜரை என்ன சொல்லி அழைத்தார்கள்? பச்சை தமிழன் என்று அழைத்தார்கள். பச்சை தமிழன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பக்கா தமிழன், ஒரிஜினல் தமிழன், அசல் தமிழன். என் பெண்ணே, எனக்கு அசல் முத்தம் போடு, நகல் முத்தம் போடாது. இன்னொன்று, பச்சை மண்ணு, பச்சை குழந்தை. என்ன அர்த்தம்? பச்சையா கிரீன் சைல்ட் அப்படி முத்தம் புதிதாக பிறந்தது. பெண்ணே, இதுவரைக்கும் யாரிடமும் நான் முத்தம் பெற்றதில்லை. ஒரு பச்சை முத்தம் போடு.
முத்தம் போடு. அதெல்லாம் பொருள். மூன்றாவது பொருள் தான் முக்கியமான பொருள் செய்யணும். அதை கவனிக்க வேண்டும். முக்கியமான பொருள், முத்தம் கொடுத்தார், உதட்டு சாயம் பட்டார், கொஞ்ச நேரம் தடம் இருக்கும். எச்சில் விழுந்தார், கொஞ்ச நேரம் ஈரம் இருக்கும். ஆனால் பெண்ணே, நீ கொடுக்கிற முத்தம் என் வாழ்நாளில் அழியக்கூடாது. பச்சை முத்துவது மாதிரி ஒரு முத்தம் போடு.